ஏய் போதுண்டா வாடா தண்ணி காய வச்சதே. போலாம் போலாம். தம்பிக்கு தண்ணி காய வைக்கிறதுல என்ன ஒரு பாசம். நீ ஓட்டிக்கிட்டு போறியா ரோட்ல? ஓகே நண்பா. இன்னைக்கு ஒரு காஞ்ச காடு 5 கலப்பை ஒரு 2 மணி நேரம் வரும். ஸோ அதனால் வந்து சின்ன வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம். சந்தோஷம் நீ ரிவர்ஸ் விட நான் கலப்பி கழட்டி விட்டு மாட்டுறேன். என்னைக்கிட்ட இதெல்லாம் விட்டு பழம் வருது. அவசரம் இல்லையா? லோவில் போட்டு போட்டு வச்சுக்கிறது கீரை. ஓ இப்போ எம்முக்கு மாறிட்டா. கழட்டி விட. நல்லா அழுத்தி பிடி ஃபஸ்ட்டு. பின்ன நல்லா அழுத்தி பிடி. உள்ளே அழுத்தி பிடிச்சி உள்ளே வெளியே ஆட்டு பாரு. அழுத்தல அழுத்த. அப்படி கொஞ்சம் கிரீஸ் போட்டால் அடுத்த நல்லா வரும். அதுலேயே கூட சரி அப்படியே வைக்க அலையில அப்படியே ஓட்டு அலையில. தள்ள உள்ள. அவ்வளோதான். ஆமாப்பா. அதுக்கு பின்னு இருக்குதே பாரு. எல்லாம் வீட்டுக்குள்ள பின்னு கடனா ஒன்று எடுத்துட்டு வா. அது சின்ன பின்னு ஒரு பின்னு. சின்ன பின்ன போட்டியில் கிடக்குதான்னு பாரு. சரி சந்தோஷ். இந்தானே போட அப்புறம் அதை போட்டுக்கலாம். அடுத்து எதை போடணும்? அப்படியாங்க? சரிப்பா. சந்தோஷுக்கு மூளை கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. போய் வாப்பலாம். கட்டான் ரோட்டில் வச்சுக்கலாம்டா. குரங்குட்டி மாதிரி கலப்பு மேல உட்காந்துக்கான். நேற்று கூட இப்படி இல்லை, சூப்பராக இருக்குது பாப்பலாம். ஓகே நண்பா. பாருங்க, இது ஒரு 5 கலப்பை நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்குது புதுசாக பக்கத்தில். இதோட கலப்பை ரேட்டு 43,000 ரூபா வருது. இடத்துல ஹெவி டியூட்டி மாடலு. நீங்கள் 40 ஹார்ஸ் பவர் வண்டியிலிருந்து
எத்தனை 70 HP வண்டி வரலாம் தாராளமாக போடலாம். கலப்பை எந்த ஃபால்ட்டும் வராது. அந்த மாதிரி ஏதாவது கலப்பை தேவைப்பட்டால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணி விட்றேன். அதை விட்டுட்டு ரேட்டு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுன்னு கம்மி ரேட்டில் போடாதீங்க. அப்புறம் நாளைக்கு அங்கே வளைஞ்சி போச்சு, அது கட்டாகி போச்சு, இது கட்டாகி போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருக்குது நண்பா. ஓகேவா? ஓகா சந்தோஷத்து வேற கலப்பையை தூக்கி பிடினா தொங்கிட்டு வருதுங்கிறான். என்ன கலப்பையா? ஏன்னா வேற ஏதோ தொங்குற மாதிரி அதனால் ஆம்பு கலப்பை இது மாதிரி ஐட்டம் ஏதாச்சும் வேணும்னா உங்கள் ஊர் நல்லா இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் வாடகை சேர்த்தி போனாலும் நான் கலப்பை சொல்கிறேன், அங்கே வந்து போடுங்க, நச்சுன்னு இருக்கும். இது வந்து ஒரு லோடு போட்டு கட் ஆகுறதோ எல்லாமே கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னு வச்சுக்காங்களா. கலாமலான்னு போகாது கலப்பை. என்றைக்குமே கலப்பை முதல்ல அப்படியே இருக்கும், எலும்பு மாதிரின்னு சொல்கிறாள். அது மாதிரி இந்த கலப்பை எலும்பு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வண்டிலையும் ஓட்டுறோம், நேற்று 415லையும் ஓட்டினோம். ஏன் 415 மாட்டலன்னா வச்சுக்காங்க, அது கொஞ்சம் காடு ரொம்ப இருவலாக இருக்குது. 415 செத்து போயிடும். அதனால் இதில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுக்காங்களேன். வந்து காலையில் வந்து இப்போ 2வது ஐட்டம் 1000 ரூபா. ஆமாம், ஒருத்தர டீசல் வச்சு தான் பங்கில் வேறு காசு கேட்பாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா. இப்போ நீ ஓட்டினீங்கன்னா நான் ஜாலியாக உட்காந்து வருவேன்ல. ப்ரோ இவனுக்கு வாய் அதிகமாக இப்போ சந்தோஷம். வாய் தைக்கிறது யாராச்சும் ஆல்ரெடி தான் சொல்லுங்க, வாய் தைக்க சொல்லலாம். தொடரோட ரேடியோ முடிச்சுனா கேட்குறான். எனக்கு வாய் வச்சுட்டியா? இல்லை யாராச்சும் சப்ஸ்கிரைபரா போனுக்கு கொண்டு சொல்லலாம். இந்த வாயை முடிச்சு வச்சுக்கலாம். எப்படி ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா, நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிறீங்க, அதாவது 605 5 எழுப்பு பர்ஃபார்மன்ஸ் போடணும்னு. அதனால் வந்து சரி இது வருஷம் கார் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஓட்டலையா, ஸோ இதனால் 5 எழுப்பு பெரிய வண்டியில் மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாட்டிட்டு வந்தோம். இது என்னடான்னா மாட்டிட்டு வந்த நேரமாக என்னமோ தெரியல, காடெல்லாம் ரொம்ப போகுது. அதெல்லாம் 5 மானம் வேறு பனி பேர் மாதிரி பெஞ்சிட்டுக்கிட்டா. இது வேறு எல்லாம் அருகம்புல்ல வந்து எல்லாம் மாட்டை கட்டி ஒன்றை மேய்ச்சிக்கிட்டாங்க. அந்த புல்லில் மாட்டினோன்னு என்ன பண்ணுதுன்னா, இந்தாஞ்சோடு டயரு, அதாவது 16 சைஸ் டயரு சும்மா பட்டா கரசுதார் வண்டியே போகலன்பா. இதுக்கெல்லாம் போகணும் போய் எடுத்துகிட்டு வந்துடணும்னா வண்டி செத்து சுண்ணாம்பாக இருக்கும். நல்ல வேலை அந்த வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இதே போதும், இதை எடுத்துகிட்டு போனால் தான் இது 2 வருஷமாக காஞ்சி போன காடு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த வண்டி எடுத்து வந்தோம்னா இதை ஓட்டவே முடியாது. இதில் பாருங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாருங்கள். இது வந்து 1500 RPM M1 கியரில் நான் ரன் பண்ணுறேன். இங்கே எத்தனை RPM 2 RPM அடங்கும். மற்றபடிக்கு வண்டி இஷ்யூ இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து 5 இலக்கம் 30,000 தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எதுக்கு 42,000 சொல்கிறீங்க ப்ரோ? நம்ம விலையை வச்சுலாம் ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது.
பொருளோட மெட்டீரியலோட குவாலிட்டி, அதோட வெயிட், இது வந்து 440 கிலோ வருது இந்த கலப்பை. அதனால் இந்த கலப்பை வெயிட்டாக தான் ப்ரோ இருக்கும். அதுங்க போடுறது எத்தனை கிலோன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 2.5 மெயின் 2 சதுர அச்சு போடுறோம். அது இல்லாத வந்து 4க்கு 1.5 அச்சு கீழே, அதேமாதிரி கீழே சதுரத்தையே கட் பண்ணி கீழே அச்சியும் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் நிறையா கடை விசாரித்து வரலாம். இந்த கலப்பை பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் ப்ரோ இது எடுக்கிறோம். ஓகேவா பாருங்கள், இந்த இடத்துல வரவே மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப டைட்டு. மாட்டை முழுகு செடி கட்டிட்டாங்க. ஓட்டங்காட்டியும் போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் ப்ரோ கொஞ்சம் மேலால் தூக்கி பிடிக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு அதுவும் ஒரு டவுட் வரும். இதுக்கு மேலே தூக்கினா கலப்பை சல்லுன்னு மேலே எந்திரிச்சு இது மேலேயே வந்துடுது. அதுவும் பாருங்கள், அந்த பக்கத்தை ஆம்புனா எந்த அளவுக்கு மேலே வருதுன்னு பாருங்களேன். இதுக்கு கலப்பை ஒரு இன்ச்சு முன்னாடி கமந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், அதுக்கே இருக்குது. ஆனால் ஒரு நாள் தூக்கி பிடிச்சா அந்த ஒரு பாட்டி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு சால் போதும்பா, 2 சால் வேணாம், அப்படியே நம்ம ரொட்டாட்டரில் ஒன்றுக்கு பார் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் அதனால் எப்படியோ ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பேஜ் ஆகாத மாதிரி ஓட்டிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு தான் வச்சுக்கங்களேன். இருக்கிறது மண்ணை ஓட்டின காட்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா இவ்வளோ காடு ஓட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி காடு ஓட்டுறதே இல்லை ப்ரோ. பாருங்க, எல்லாம் இறுகி போட்டு. ப்ரோ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ரொம்ப டயரு ஸ்லிப்பாகுது ப்ரோ.
அதுக்குள்ளே ஒரு எருக்கு செடியில் விட்டு ப்ரோ அது மாட்டிக்கிச்சு. ஆட்டுக்காரர் ஒரு வழியாக எடுத்து விடுறதுக்கு போய்கிறாரு. ஓகே நண்பா, அந்த வயலில் ஓட்டிட்டு மேலேலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டணும். அது ஊருக்கு டைம் ஆகுது. அதனால் வந்து லைட்டாக மேலால் வச்சு ஓட்டிட்டு 2வது சால் ஃபுல் டெப்த்து கொடுத்துதா அப்படின்ட்டார். ஒரு சால் ஓட்டிட்டு இது 2வது சால். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இறக்கி ஓட்ட முடியுமோ அவ்வளோ. ஏன்னா இதுக்கு மேலே இறக்குனா வந்து புட்டாங்கட்டும். இதுக்கு மேலே இறக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இந்த அளவுக்கு இதுக்கு மேலே இருக்குது. ஆனால் 2 வருஷம் காடு ஊறி போச்சு. இதுக்கு மேலே இறக்குனா கலப்பையிலும் இறக்குது, வண்டிலாம் போகுது. ஆனால் புட்டாங்கட்டுன்னு வச்சுக்காங்களேன். அதை ஓட்டிட்டு இல்லான ஒரு காடு. ஏற்கனவே இது வந்து ஓட்டி போட்டு 1 வருஷம் ஆகுது. அது ஓட்டி போகிற பாருங்க. அது மணல் குத்தார எப்படி வண்டி டயர் ஸ்லீப்பேஜ் இல்லாத அப்படியே விட்டோம்னா அப்படி கிழிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா. அப்படியே பழம் மாதிரி. இந்த வயல் தான் எனக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி சந்தோஷம் இருந்தா நீ ஓட்டுற சத்துமுறை அப்படின்றது. எங்கன்னா நீ ஓட்டினாவே வண்டி போக மாட்டேங்குது, சக்கரை மட்டும் சுற்றுது. நான் எங்கன்னா ஓட்டுறது, நம்மளோட செல்ல ஆளை விட்றா சாமி அப்படின்ட்டு இங்கே கூட செவ்வறு எடுக்கிறேன். ஆனால் வந்து என்னை ஓட்ட சொல்லாதண்ணா, என்னோட எல்லாம் ஓட்ட முடியாதுண்ணா, ஏன்னா காமெடி பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். அந்த இவ்வளோ தான் இன்னைக்கு 5 போட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. அவ்வளோதான் நண்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. என்னால் முடிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஷா. அதுங்காட்டி எங்காவது வேறு என்ற மகன் வேறு வீட்டெல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா. அதனால் ஸ்கூல் விட்டுட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு வண்டி வந்துட்டான் போங்கிறேன். வண்டி விட்டே கீழே பண்ணிக்கலாம், மழை வேறு தூருதுன்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 hour வண்டியிலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அடம் பிடிச்சி நானும் உட்காந்துக்கிறப்பான்ட்டு. அப்புறம் மக்காட்டு மேலாம் உட்கார வைக்க முடியாது, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் சந்துக்குள்ளி போட்டு அமுத்திக்கிட்டேன். வேறு கால் சந்துக்குள்ளியாக தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷிட்ட போகிறாந்து சந்தோஷிட்ட போக மாட்டேன்ட்டான். அப்புறம் சந்தோஷம் வந்து அவர் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். வேறு எங்கே உட்காந்துக்கிறான் பாருங்க. அது கீழே உட்காந்துக்கா சாமி அப்படின்னதுக்கு இல்லைப்பா நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்றுக்கிட்டே இருந்தான். அப்புறம் இது மரம் போய் இறங்கினதுல இருக்கு காட்டு மட்டுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்பா. ஓடவே இல்லை. அப்போ ஏதாம விடு நாங்கள் ஓட்டிகிட்டே போயிடுன்னு சொல்லிட்டு அவர் 6 மணி ஆச்சு. ஒரு வழியாக ஓட்டி வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 5 வந்து இந்த வண்டியில் மாட்டி
மாத கணக்கில் இருக்கு நண்பா. அதனால் இதில் மாட்டவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி இதில் மாட்டி இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ இதில் கேட்டேன். நேற்றே இந்த 415 வண்டியில் போட்டுனதுனால நிறைய நண்பர்கள் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வேணும்னு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, யூடியூப்பில் கேட்டுக்கிறீங்க. சரி ஓகே, ஏன் இதை எடுத்துகிட்டு போகணும், பைசன் பே இருந்தால் பைசன் பே எடுத்துகிட்டு போயிடலாங்க, சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ஓகே, இதுலேயும் வண்டிகள் பர்ஃபார்மன்ஸ் ஓட்டு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் ஃப்ரெண்டில் எவ்வளோ டெஸ்ட் கொடுத்தாலும் தூக்காது. ஸோ அதனால தான் சரி இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், உங்களுக்கே பாருங்கள் எந்தளவுக்கு வண்டி போகுதுன்னு வண்டிகளுக்கு. இது 2 வருஷமாக ஆகுது, வெறும் அருகம்பில்லை. இதில் வண்டி போகிறது எப்படி போகுதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ ஏத்தோ உங்கள் வண்டியில் வந்து 2 டிஸ்க் வந்து பல இது பெரிய டிஸ்கில் வந்து ஒன்றில் வந்து பெயிண்ட் இல்லை அப்படின்னு. அது தெரியல ப்ரோ, வண்டி எடுத்தது ஒரு 6-7 வருஷத்துலேயே அந்த பெயிண்ட் போயிருக்கு ப்ரோ. அது ஏதோ பெயிண்டில் கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரில. ஒரு வீல் பாருங்கள் எந்த அளவுக்கு புது டிஸ்க் மாதிரி இருக்கும், ஒரு வீலில் மட்டும் அது பெயிண்ட் போயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து அது எதனால்னு எனக்கே தெரியல. அது ரீசைல்க்கு டச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி கடலுக்கு அந்த டிஸ்க்கு டச் பண்ணி விட்டுடலாமா, இல்லை அதுக்கெல்லாம் டச் பண்ண அசிங்கமாக இருக்குமா, எப்படி என்னென்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான் நண்பா, நம்மளுக்கு முடிச்சாச்சு. இன்னொரு இது வேறு வயல் இருக்குது, போட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் நண்பா. வீட்டு வேறு கட்டிக்க மாட்டேங்குது, 6 மணி 5:30 ஆயிடுச்சு. மழை கனமாக வந்தாலும் வீடியோ எடுக்க முடியாது நண்பா. நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக ஸ்டோரி போட்டு ஊடு போய் சேரணும் நண்பா. நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய் டாட்டா. பாருங்க எவ்வளோ அனுப்பி ஓடுதுன்னு.